பிரைஸ் யேசுவா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாஸ்வமேசியாவுடைய வல்லமையுள்ள கரம் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய வார்த்தைக்காக பரலோகத்தின் தேவன் மீகாவுடைய புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 10 வரை உள்ள வார்த்தைகளை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். எழுந்திருந்து போங்கள், எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது நீங்கள் இளைப்பாறுகிற இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இந்த இடம் தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், இது உங்களை நாசப்படுத்தி அந்த நாசம் மிகவும் கொடியதாய் இருக்கும், அந்த நாசம் மிகவும் கொடியதாய் இருக்கும். பிரியமான தேவ ஜனமே, பரலோகத்தின் தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறுகிற ஸ்தலம் அல்ல, இந்த இடம் தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் கொடியதாய் இருக்கும். கடந்து போக வேண்டிய ஒரு இடத்தை குறித்து பரலோகத்தின் தேவன் நமக்கு சொல்லுகிறார். புறப்பட்டு போக வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு ரகசியம், பரலோகத்தின் தேவன் மோசேயை தன்னண்டையிலே அழைத்தார். அழைத்தவர் மோசேயோடு கூட 40 நாட்கள் அங்கே இருந்தார். மோசே தேவனோடு கூட இருந்த நேரத்திலே மோசே ஒன்றை கற்றுக்கொண்டான். ஆராதனை என்றால் என்ன? ஏனென்றால் மானிட வர்க்கத்தை இந்த பூமியிலே அனுப்புவதற்கான காரணம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே மனிதர்களாய் இந்த பூமியிலே ஆத்துமாக்களாக இருந்தவர்களை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஒரு காலத்திலே உலக தோற்றத்திற்கு முன்பாக அவருடைய உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டிருந்த போது இந்த சரீரம் நமக்கு இல்லை. நாம் உள்ளார மனுஷனிலே அவரோடு கூட இருந்தோம். இந்த உள்ளார மனுஷனை ஒரு காலத்திலே இந்த பூமி உண்டாவதற்கு முன்பாகவே அவர் பெயர் சொல்லி அழைத்தார். அப்படி அவரோடு கூட இருந்தவர்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். நாம் இந்த பூமியிலே வந்தோம். வந்தவர்கள் அனுப்பினவரை மறந்து அனுப்பினவருடைய கிரியைகளை ஆராதிக்க ஆரம்பித்தோம். தேவனை மறந்து தேவனுடைய கிரியைகளை ஆராதித்தோம். அதற்கு பின்பு தேவன் காலம் வந்தபோது நம்மை அழைத்து என்னை ஆராதியுங்கள் என்று சொன்னார். ஆராதிக்க ஆரம்பித்தோம். இந்த ஆராதனைக்காக பரலோகத்தின் தேவன் எப்படி ஆராதிக்க வேண்டும், யார் ஆராதிக்க வேண்டும், எங்கே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கும்படியாய் மோசேயை பரலோகத்தின் தேவன் மலைக்கு அனுப்பினார். மோசே மலையிலே கடந்து போன போது அங்கே ஆராதனை 40 நாட்கள் நடந்த விதத்தை அறிந்தான். நடத்தப்பட்ட இடத்தின் அளவுகோலை அறிந்தான். அந்த இடம் எவ்வளவு நாட்கள் ஜனங்கள் மத்தியில் இருக்க வேண்டும், எவ்வளவு நாள் கழித்து ஜனங்கள் மத்தியில் இருந்து அந்த ஆராதனை ஸ்தலம் வெளியே கொண்டு போக வேண்டும் என்பதை மோசே அறிந்தான். அறிந்த பிரகாரமாக இந்த பூமிக்கு அவன் மலையிலிருந்து கடந்து வந்தபோது அவன் ஆராதனை ஸ்தலத்தை பணிய ஆரம்பித்தான். அது ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயர் வைத்தான். 3 பகுதிகளை கொண்டது. அது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி 3 பெரும்பகுதிகளை கொண்ட ஒரு ஆராதனை ஸ்தலத்தை நிறுவினான். அந்த ஆராதனை ஸ்தலம் பரலோகத்தின், அதாவது தேவனும் தேவ தூதர்களும் மோசேயுமாக ஆராதித்த ஆராதனை ஸ்தலத்தின் அளவுகோலை நிர்ணயம் பண்ணி இந்த பூமியிலே ஒரு ஆராதனை ஸ்தலத்தை நிறுவினான். ஆராதனை ஸ்தலம் ஆராதனையால் நிறைந்திருந்தது. பரலோகத்தின் தேவன் தன்னுடைய மகிமையினால் அந்த ஆராதனை ஸ்தலத்தை, ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பினார். காலம் சென்றது. ஒரு நாள் சொன்னார், இந்த ஆராதனை ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடாது. இதை பெயர்த்து படிமுட்டுகள் ஒன்றும் குறைபடாமல் எல்லா படிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் இதே ஆராதனை ஸ்தலத்தை பாளையத்திற்கு வெளியே பணி என்று சொன்னார். மோசே ஆசரிப்பு கூடாரமாகிய ஆராதனை ஸ்தலத்தை மொத்தமாக பொழிக்க ஆரம்பித்தான். பொழித்து எல்லாவற்றையும்
பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போனான். அங்கே கொண்டு போய் ஆசாரிப்பு கூடாரத்தை பணிய ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, பாளையத்திற்குள் இருந்த ஆசாரிப்பு கூடாரமும் பாளையத்திற்கு வெளியே இருக்கிற ஆசாரிப்பு கூடாரமும் ஒன்றுதான். இதற்கும் ஆசாரிப்பு கூடாரம் என்றே பெயர் வைத்தான். ஆனால் பாளையத்திற்கு வெளியே, இது ஜனங்கள் மத்தியில் அல்ல, பாளையத்திற்கு வெளியே பணியப்பட்ட ஆசாரிப்பு கூடாரம். இதற்காகத்தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற ஸ்தலம் இது இளைப்பாறுகிற ஸ்தலம் அல்ல, இந்த ஸ்தலம் தீட்டுப்பட்டது, இந்த ஸ்தலத்தை விட்டுவிட்டு நீங்கள் எழுந்து புறப்படுங்கள். எங்க போனோம்? பாளையத்திற்கு வெளியே போகணும். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் நம்மை அழைக்கிற அழைப்பு கொஞ்சம் வித்தியாசமானதாகவே இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகம் ஆசீர்வாதங்களுடைய ஊடாய் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த வேளையில் எனக்கு தெரிந்து வல்லமையான ஊழியக்காரர்கள் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற மகா பெரியவர்கள், பரலோகத்திற்கு போய்கொண்டு வருகிறவர்கள், அவர்கள் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் பரிசுத்தாவியாகிய தேவனையும் நான் பரலோகத்தில் பார்த்தேன், அதனுடைய ஊடாய் என்னுடைய உறவினர்களை, மரித்து போனவர்களை நான் பார்த்தேன் என்று சொன்னவர்கள், நான் அங்கே போன போது எனக்கு ஒரு ஒலிநாடா, அதாவது ஒரு கேசட் கொடுத்து அனுப்பினார் என்று சொன்னவர்கள், நான் அங்கே போன போது எனக்கு ஒரு கைக்குட்டை கொடுத்தார், அந்த கைக்குட்டையை நான் தட்டினால் போதும் ஜனங்கள் விழுந்து விடுவார்கள் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து கொண்டு வந்த அந்த கைக்குட்டையை கொண்டு வந்த தேவ மனுஷர்கள் எல்லாம் இருக்க, அவர்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஜனங்களுக்கு பொய் மாயையை கற்பித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனத்திற்கும் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இளைப்பாறுகிற ஸ்தலம் தீட்டுப்பட்டது, இது உங்களுக்கு பாதுகாப்பான இடம் அல்ல, இந்த இடத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு வழி திறந்திருக்கிறது, அந்த வழியை கண்டுபிடித்து நீங்கள் பாளையத்திற்கு புறம்பே போனால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னை சேதப்படுத்த முடியாது, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் உன்னை சேதப்படுத்த முடியாது, இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிகள் உன்னை சேதப்படுத்த முடியாது. நீ ஜெயிக்க முடியும், ஆனால் பாளையத்திற்கு புறம்பே போவது கடினம். அதற்கு போராடினால் மட்டுமே பாளையத்திற்கு புறம்பே போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு காலத்திலே ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்தபோது என் தாயார் என்னை எடத்துவா என்று சொல்லக்கூடிய ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு என்னை அழைத்து கொண்டு போவார்கள். போகிற போது என் அம்மா என்னை நடத்தி கொண்டு போவார்கள். கேட்டால் சொல்வார்கள், இப்படி நடந்து போனால்தான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், இல்லையானால் கிடைக்காது, வா மகனே நடந்து வா, வேணுமென்றால் இந்த இடத்திலே சற்று இளைப்பாறிக்கொள், ஆனால் நாம் நடந்துதான் போக வேண்டும். எவ்வளவு தூரம் நீ இளைப்பாறுகிறாய் என்பது முக்கியமல்ல, ஆனால் நடந்துதான் போக வேண்டும் என்று சொல்வார்கள். நான் இன்றைக்கு அதை யோசித்து பார்க்கிறேன். ஒரு விக்கிரக வழிபாடு செய்வதற்காகவே என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் கடந்து போக வேண்டும் என்பது என்னுடைய தாயினுடைய விருப்பமாக இருந்தது. அவர்களும் வயதான காலத்திலே நடந்தே போனார்கள். வாகன வசதிகள் இருக்கிறது, வாகன வசதிக்கான பணம் இருக்கிறது, ஆனால் நடந்துதான் போக வேண்டும். சரி, இன்றைக்கு வேளாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ரோமன் கத்தோலிக்க மக்கள் நீங்களாம் செய்ய மாட்டீங்க, ஏன்னா நீங்களாம் அதிலிருந்து தேறினவர்கள், நீங்கள் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க, நல்லவங்க. ஆனால் அவங்களுக்கு வேதம் தெரியாதல்லவா, பாவம், அதனால அவங்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க தன்னை ஒடுக்கிறார்கள். அது சரியோ தவறோ அதல்ல முக்கியம். அவர்கள் நினைப்பது என்ன, என்னை நான் ஒடுக்கி தேவ சமூகத்தில் கடந்து போனால் தேவனுடைய அருள் எனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு காலத்திலே நாங்கள் பாவம் செய்துவிட்டால் உப்பு, பரல் உப்பு இருக்கிறது, அந்த பரல் உப்பை கீழே தட்டி அந்த பரல் உப்பின் மேலே முழங்கால் படியிட்டு நிற்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். தன்னை தியாகம் பண்ண வேண்டும், தன்னை ஒருக்க வேண்டும், தன்னுடைய சரீரத்தை
எப்படி ஆகிலும் அடிபணியை செய்து தேவனை தேட வேண்டும். ஆனால் இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் அதையெல்லாம் செய்வதில்லை. உபவாசம், ஜெபம் என்கின்ற கிரியைகளுக்குள்ளாக நம்மை கொண்டு போவதில்லை. தேவன் நமக்காக கடந்து வந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பட்டா தானே தெரியும் அவனுக்கு, படுவரைக்கும் அவனுக்கு தெரியாது. பட்டா அவனுக்கு தெரியும். யாருக்கு? அதான் உங்களுக்கு தெரியல, பட்டா தான் அவனுக்கு தெரியும். பிரைஸ் யாசுவா. வேதம் சொல்லுகிறது, முதல்ல இந்த மாம்சத்தை நாம் சாகடிக்க பண்ணவில்லை என்று சொன்னால் உள்ள இருக்கிற நான் உள்ளான மனுஷன் வெளியில் வரமாட்டான். உள்ளான மனுஷனுடைய கிரியைகள் வெளியே தெரியாது. இது அடைபட்டு போய்விடும், அடிமையாக்கப்பட்டுவிடும். புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷனை அடிமையாக வைத்திருப்பான். அடிமையாக்கப்பட்டவன் ஒருவரும் பாளையத்திற்கு புறம்பே போக முடியாது. அப்படியானால் அவனால் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, எடுத்துக்கொள்ளப்படுதலிலே கடந்து போக முடியாது, பாவ மன்னிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, தேவனுடைய சொந்த பிள்ளையாக வாழ முடியாது. இப்படி வாழ வேண்டுமானால் நம்மை நாம் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு, இது இளைப்பாறுகிற ஸ்தலம் அல்ல, இந்த ஸ்தலம் தீட்டுப்பட்டது, இதை விட்டு கடந்து போங்கள், அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. இங்க ரூத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிப்போமே ஆனால், நகோமி என்று சொல்லக்கூடிய சபைக்கு உதாரணமான ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நகோமி மோவாப் தேசத்தை விட்டு பெத்லெகேமுக்கு புறப்படுகிற ஒரு சம்பவம். ஏனென்று சொன்னால், நகோமி பெத்லெகேம் வாசி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவளுடைய பிறப்பு பெத்லெகேம், அவள் வளர்ந்தது பெத்லெகேம், அவள் திருமணம் செய்தது பெத்லெகேம், அவள் பிள்ளைகளை பெற்றெடுத்தது பெத்தேல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த பெத்தேல்ல பஞ்சம், பெத்தேலில் பஞ்சம் ஏற்பட்ட போது நகோமி தன் கணவனையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மோவாப் தேசத்திற்கு புறப்பட்டு போகிறாள். ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போனான் என்று நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள். அவன் போகும் வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டான். இதுதான் உண்மை. இதுபோல நகோமி பெத்தேலில் இருந்து மோவாப் தேசத்திற்கு புறப்பட்டு போகிறாள். அங்க போன சாப்பாடு கிடைச்சிச்சு. நமக்கு இதானே முக்கியம். ஏன்னா இந்த உடம்பு வளரணும்ல, இந்த உடம்புக்கு தேவையான சாப்பாடு தேவை, இந்த உடம்புக்கு தேவையான மாம்ச இச்சைகள் தேவை. இது எங்க கிடைக்குமோ அங்க நாம பிரயாணம் போவோம். இதுதான் வாழ்க்கை. இப்ப நகோமி புறப்பட்டு போயிட்டா, புருஷனோடு 2 பிள்ளைகளோடு. பரலோகத்தின் தேவன் பார்த்தார். பார்த்தவர் நகோமி தன் புருஷனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் ஆண்டு வழி நடத்துகிறாள் என்பதை அறிந்து, தேவனுடைய தேசமாகிய அப்பத்தின் வீட்டிலிருந்து, தேவன் தங்கியிருக்கிற இடத்திலிருந்து சோதனை நிமித்தமாக புறப்பட்டு போய் மோவாப் தேசத்திற்கு போனபடியினால், மோவாப் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த மோவாப் என்பது பிதாவினுடைய சந்ததி என்று சொல்லி அர்த்தம். இது பரலோகத்தின் தேவன் இதை குறித்து சொல்லும்போது, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 30லிருந்து 37 வரைக்கும் நான் வாசிக்கிற போது அங்க சொல்லுவார், லோத்தினுடைய மூத்த மகளின் மகன் தான் இந்த மோவாப். என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் நான் வாசிக்கிற போது, மோவாப் இஸ்ரவேலை கண்டு பயப்படுகிறவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இப்ப என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 29வது வசனத்தை யாராவது வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் எமேரியர் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போக மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்ல சொன்னான். இப்ப மோவாபுக்கு ஒரு ஐயோ. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வழியாக கடந்து போய்விட்டால் மோவாப் நாசமாகிவிடும். பயம். இப்படிப்பட்ட தேசத்தை தெரிந்து கொள்ளுகிறார் ஒரு தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கும் இப்படித்தான் நாம் அநேகர் தேவ சமூகத்தில் இருந்து கொண்டு
தேவ சமூகத்திற்கு தூரமான இடங்களை நாம் நேசிக்கிறோம். தேவ சமூகத்திற்கு புறம்பான பாவம் செய்கிறவர்களை நாம் நேசிக்கிறோம். புறம்பான பாவத்தை செய்து தேவ சமூகத்திற்கு புறம்பாக கடந்து போகிறோம். இந்த நிலைமை நகோமிக்கு ஏற்பட்டபடியினால் பரலோகத்தின் தேவன் நகோமியுடைய புருஷனையும் நகோமியுடைய 2 பிள்ளைகளையும் சாகடித்தார் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறேன். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்தை விட்டு ஒருவன் தூரம் போனால் என் தேவன் பொறுத்து கொள்ள மாட்டார். ஆனால் நீங்களும் நானும் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் பெந்தகோஸ்தை அனுபவத்தில், பரலோகத்தின் தேவன் ஒரு கன்னத்தில் அடிக்கப்படுவர்களுக்கு மறுகன்னத்தை திருப்பி காட்டு என்று சொன்னார். ஆனபடினால் நம்முடைய தேவன் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் சமாதான பிரபு, அவர் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு நாளும் நம்மேல் கோபப்பட மாட்டார், அவர் ஒரு நாளும் நம்மை தண்டிக்க மாட்டார் என்று சொல்லி பொய்யான ஆசீர்வாதங்களை சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. நான் கர்ச்சிக்கிற சிங்கம் பட்சிக்கிற அக்கினி என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் அந்த வார்த்தையை ஒரு நாளும் தன்னை தேவ மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஆசாரியர்கள், ஊழியர்கள் யாரும் தேவனை பற்றி சொல்வது இல்லை. தேவன் கோபக்காரர், தேவன் அடித்தால் ஒருவன் செத்து விடுவான். இஸ்ரவேல் ஜனங்களை 20 லட்சம் புருஷர்கள் கடந்து போனார்கள், அவருடைய மனைவிமார், அவருடைய பிள்ளைகள் கடந்து போனார்கள். ஆனால் அவர்கள் தேவ சமூகத்தில் முறுமுறுத்ததனால், பாவம் செய்தபடியினால் எல்லாரையும் கொன்று 2 பேரை மட்டுமே கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணினார் என்று சொல்லி யாரும் பிரசங்கிப்பதில்லை. யாரும் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பதில்லை. ஏன்? உங்களுக்கு கூட அந்த எச்சரிப்பின் சத்தம் புலப்படுவதில்லை. நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது யாசுவா அன்புள்ளவர், யாசுவா இரக்கமுள்ளவர், யாசுவா கிருபை உள்ளவர். உன் வாயில வசம்பு தேய்க்கல, அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிற. என் தேவன் பட்சிக்கிற அக்கினி என்பதை நீ ஒரு நாளாவது நினைத்திருக்கிறாயா? இன்னைக்கு நெகேமியாவுடைய புஸ்தகத்தை வாசிக்கிற நேரத்தில் அங்கே ஒரு சம்பவம் 2 தடவை எழுதப்பட்டிருக்குது. பரலோகத்தின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வந்தபோது அவர்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை ராத்திரியிலே அக்னி சம்பவத்தினாலும் நடக்க பண்ணின தேவன், அவர்கள் வஸ்திரம் கிழியாமல், அவர்களுடைய கால் வலிக்காமல், அவருடைய சப்பல் தேயாமல் அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். இதான் உனக்கு தெரியும். ஆனா அந்த தேவனை எல்லாம், அந்த ஜனங்களை எல்லாம் கொன்னார் அப்படின்னு உனக்கு தெரியுமா? எப்படி கொன்னார் தெரியுமா? வேதனை. எங்க ஒரே அடியா சாகடிக்கலங்க, அவன் சித்திரவதை அனுபவிச்சு கொன்னார். எதுக்கு தெரியுமா? அவன் தன்னை உணரணும், தேவனை அறியணும், தேவனுடைய சமூகத்தில் நான் துரோகம் பண்ணினேன் என்பதை அறியணும் என்பதற்காக அவரை சித்திரவதை செய்து மறுபூமி ஆகிய பாலைவனத்திலே கொன்றார். சும்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்கிற சாகல. நான் அதுக்கு முன்னாடி பார்த்தேன், அதுக்கு பின்னாடி பார்க்கிறேன். பரலோகத்தின் தேவன் மோசே திக்குவாயும் மந்த நாமம் உள்ளவன் என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அழைச்சிக்கிட்டு அவன் தேவ சமூகத்தில் திக்குவாயோடு கூட பேசக்கூடாது என்பதற்காக அவனிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை அவன் யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதற்காக அவனுடைய இருதயத்தை அறிந்து பேசக்கூடிய ஆரோனை பரலோகத்தின் தேவன் கொண்டு வருகிறார். நன்றா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ ஆரோன் ஒரு தப்பு பண்ணான். தப்பு பண்ணதுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? ஹலோ, அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் மலைக்கு கூட்டிட்டு போறார். தேவன் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை. நம்ம மாறணும். தேவன் ஒரு நாள் மாற மாட்டார், நாம மாறணும். கேட்கிற தேவ ஜனமே, நீ தேவனை ஈஸியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இந்த பூமி கெட்டு போயிட்டு, நீ வாழ்றவனுடைய குடும்பம் கெட்டு போயிட்டு, உன் மனைவி, உன்னுடைய பிள்ளை, நீ, உன் புருஷன், உன்னுடைய சொந்தம், உன்னுடைய பந்தம் எல்லாம் கெட்டு போயிடுச்சு. விட்டுட்டு ஓடு. தப்புறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார், அதை புரியணும். முதல்ல நீ புரிய மாட்டேங்கிற. எதை நம்புற? நாசியில் சோசமுள்ள மனுஷர்களை நம்புற. ஆனால் ஒரு நாள் சடுதியில் ஆபத்து உனக்கு வரும். இதை நீ நினைச்சு பார்க்கறதே இல்லை. இப்ப மோசையை அழைத்த தேவன் திக்கு வாயும் அந்த நாமம் உள்ள மோசே பேசக்கூடாது, அவனுடைய இருதயத்திலே வார்த்தையை வைப்பார். அவனுடைய இருதயத்தை அறியபடி ஆரோனை அழைத்து, ஆரோன் தப்பு பண்ணின போது ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளையும் சேர்த்து மலைக்கு அழைத்து போகிறார். அங்கு அவனுடைய வஸ்திரத்தை உரிய செய்கிறார். நிர்வாணியாய் மலையில் நிற்கிற போது அவருடைய பிள்ளைகள் மூலமாக, கொஞ்சம் யோசித்து பாருங்க எவ்வளவு அநியாயம். எங்க நிர்வாணம் பிள்ளைகள் ஒரு நாளும் காணக்கூடாது.
அப்படி கண்டால் பாவம் என்று எழுதப்பட்ட இந்த வேதத்தில் பரலோகத்தின் தேவன் ஆரோனை நிர்வாணமாக்கி அவனை அந்த மலையிலே கொலை செய்கிறார். நீ எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற என் தேவன் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர்னு பல தடவை யாரோ சொல்லி கொடுக்குறத காப்பி அடித்து வச்சுட்டு இருக்கிற. இல்லை, என் தேவன் யாருக்கு அன்புள்ளவர்? என் தேவன் யாருக்கு இரக்கமுள்ளவர்? அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவன் எவனோ அவனுக்கு அவர் அன்புள்ளவர். எவன் அவருடைய வார்த்தையை மீறி நடக்கிறானோ அவன் விரும்புகிறது எதையுமே வாய்க்க பண்ண மாட்டார். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ, வாய்க்க பண்ணவே மாட்டார். ஏன்? நான் எதுக்கு கொடுக்கணும்? என் சித்தம் செய்யாதவனுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும்? நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நான் பிரச்சனையில் இருக்கேன், நான் போராட்டத்தில் இருக்கேன், நான் கஷ்டத்தில் இருக்கேன், நான் கடன் தொல்லையில் இருக்கேன், நான் இல்லாமையில் இருக்கிறேன். உனக்கு தருவார்னு நீ நினைக்கிற, அவர் தரமாட்டார். நீ அவருக்கு பிரியமானவனா எப்போ மாறுகிறாயோ, நீ அவருடைய சொந்த பிள்ளையா எப்போ மாறுகிறாயோ, அப்ப அவர் தன்னுடைய பிள்ளைக்கு தனக்குண்டானவைகளை எல்லாவற்றையும் கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, என்ன அப்படின்னா, யோசுவா இந்த பூமியில் இருந்து அற்புத அடையாளங்களை செய்து அவருடைய வார்த்தையை பிரசங்கித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற போது அவர் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அவருக்கு அன்பா இருந்த சீசர்கள் குரு இல்லை என்று நினைத்து கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அங்கே போனால் ஒன்றும் கிடைக்கல. இப்போ உயிர்த்தவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கடலில் போகிறார். போய் தன்னுடைய சீசர்கிட்ட கேட்குறார், புசிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுப்பா, நான் சாப்பிடணும், பசிக்குது அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை. இப்போ இவருக்கு தெரியுது இவனும் பசியாக தான் இருக்கிறானுங்க. யாரு? எனக்கு அன்பான சீசர்களும் பசியாக தான் இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவன் என்று தெரிந்தது எப்போ? அவர்கள் அவரை விட்டு தூரம் போகிறார்கள். மீன் பிடிக்க போனாங்க, பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் இவரை நேசித்து கொண்டு இருக்கிறபடியினால் குரு இல்லை என்பதற்காக தொழிலை எடுத்தார்கள். ஆனால் மறுபடியும் அவர்களை தன்வசம் இழுப்பதற்காக பரலோகத்தின் தேவன் அவர்கள் கரைக்கு வரும் இடத்திலே அவர்களுக்கான ஆகாரத்தை ஏற்படுத்தினார் என்பதை மறந்து விடாதீர்கள். என் தேவன் ரொம்ப வித்தியாசமானவர். அடிக்கிற இடத்துல பொத்துன்னு கொடுப்பார், கொடுக்கிற இடத்துல ஆசீர்வாதத்தை அப்படி கொடுப்பார். இப்போ பச்சை மீன் 153 மீன் பெரிய மீன்களோடு வர்றாங்க. ஆனால் புசிக்க ஒன்றும் இல்லை. இனி இங்கே வந்து அதை சுட்டு சாப்பிடணும்னா நேரம் ஆகும். இப்போ யோசுவா கரையில் என்ன பண்ணுறார் தெரியுமா? மீன் சுட்டுக்கிட்டு இருக்கிறார். எனக்கு அது அதிசயமாக இருக்குது. இவர் எங்கே போய் பிடிச்சாரு? அங்கே போய் கேட்டார், மீன் கிடைக்கல. இப்போ இவர் கரையில் மீன் சுட்டுட்டு இருக்கிறாரு. வந்தவர்களுக்கு ஆச்சரியம். நாங்கள் 153 மீனோட வருகிறோம். இதனுடைய கணக்கு பெரிது. நான் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். 1 என்பது என்ன, 5 என்பது என்ன, 3 என்பது என்னன்னு உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். இப்போ வலை என்பது என்ன? அது சபை. 1 யாரு? ஒரே தேவன். 5 யாரு? 5 வகையான ஊழியம். 3 யாரு? 3 வகையான விசுவாசி. இப்படி ஒரு திரள் கூட்டத்தோட அப்போஸ்தலர்கள் பாவ கடலிலிருந்து கடந்து வருகிறார்கள். அப்போது இவர் இங்கே அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தோடு காத்திருக்கிறார். அந்த அளவுக்கு என் தேவன் உண்மையில் பாசமுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒருத்தனை தூக்கு போட்டு சாக வச்சார். தெரியுமா உங்களுக்கு? என் தேவன் ரொம்ப வித்தியாசமான ஆள். உங்களுக்கு புரியாது, நல்லா புரிஞ்சுடுங்க. அப்படிப்பட்ட தேவன் இப்போ ஆரோனை கொலை பண்ணுறார். ஆரோன் யாரு? கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறவன், கடவுளுடைய கிரியைகளை செய்கிறவன். அப்படிப்பட்டவனையே பட்சபாதம் பார்க்காமல் கொலை செய்தார் என்று சொன்னால் உன்னையும் என்னையும் என்ன செய்வார்? சொல்லு, யோசி. அதுக்கு தான் சொல்கிறாரு, வா, நீ இருக்கிற இடத்த விட்டு வா, என்கிட்ட வா. நான் இப்போ எங்கே போகிறேன்? பாளையத்துக்கு வெளியே போகிறேன். நீ இப்போ பாளையத்துக்கு வெளியே வரணும். இப்போ நகோமி என்ன பண்ணிட்டா? தேவ சமூகத்தில் இருந்தவ தேவ சமூகத்தை விட்டுட்டு மோவாப் தேசத்திற்கு, பாவ தேசத்திற்கு, பாரம்பரிய தேசத்திற்கு, அடிமைத்தனத்து தேசத்துக்கு, மாம்சத்துடைய கிரியைகள் நிறைந்த தேசத்திற்கு கடந்து போயிட்டா. அங்கே போன உடனே பெண்ட கலத்துறாரு. முதல்ல ஒரு நல்லது ஒன்று நடக்குதுன்னு அவன் நினைச்சா. அங்கே போன உடனே 2 பொண்ணு கிடச்சிச்சு. பார்த்தீங்களா? பொண்ணு கிடச்ச உடனே அவன் நினைச்சா, எப்பா கடவுள் என்னோட கூட தான் இருக்கிறார். நம்ம இப்படி தான் நினைப்போம். ஏதாவது ஒன்று பாவம் செஞ்சதை யோசிக்க மாட்டோம். ஏதாவது ஒரு காரியம் நமக்கு பிடிச்ச காரியம் நடந்துச்சு அப்படின்னா, பா கடவுள் எங்கிட்டோ என்னோடு கூட இருந்து எனக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறார், என் தேவன் எவ்வளவு நல்லவர், நான் தப்பு பண்ணாலும் என் கூட தான் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்.
இல்லை, உனக்கு எதுக்கு நல்லது நடந்தது தெரியுமா? நீ உணர்றதுக்கு. நீ உணரல அடுத்த அடி விழுந்துடும். பிரைஸ் யேசுவா. இப்போ நகோமி 2 பொண்ணு கிடைச்ச உடனே 2 ஆம்பளை பசங்களுக்கு 2 பொண்ணு கிடச்சிச்சு. பொண்டாட்டி வந்துட்டா. நகோமிக்கு சந்தோஷம். ஆனால் தன்னுடைய தேசத்திற்கு போகணுன்ற எண்ணம் வரல, மனம் திரும்புதல் வரல. தேவன் பார்த்தார், நகோமி உனக்கு ஒரு நன்மை கிடைச்ச பிறகும் என்ன உணர மாட்டேங்கிறீங்களா, இப்போ உணர வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்? புருஷனை தூக்கிட்டார். புருஷன் செத்து போனான். 2வது 2 பையன்மாரையை கொண்டுட்டார். இப்போ வந்த இடத்துல 3 விதவை. சபை விதவி ஆயிடுச்சு. எப்படி? தன் சொந்த ஆகாரத்தை புசித்து சொந்த வஸ்திரத்தை உடுத்து நிந்தை நீங்க அவன் பேர் சொல்லிக் கொண்டிருந்த நகோமிக்கு இப்ப நான் சொன்ன வசனம் தெரியல. இப்ப நகோமிக்கு புருஷன் இல்லை, விதவையானாள். இதுதான் உனக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நீயும் நானும் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை புரியாமல் வாழ்ந்தால் உனக்கு எனக்கும் புருஷன் இல்லை. பேர் சொல்லலாம், கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் ஒரு நாள் விண்ணரசில் நுழைய மாட்டான் என்று சொல்லிவிட்டார். நீ கூப்பிடலாம், வேணா தேவன் கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. செய்யணும்னா தேவனை உணரணும், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். ஒன்னில் ஒரு மாற்றம் உண்டாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒன்னில் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் அது உனக்கு தண்டனைகளை கொண்டு வரும். இங்க நகோமிக்கு தண்டனைகள் வந்தது. இப்போ புருஷனும் 2 பிள்ளைகளும் செத்துட்டாங்க. செத்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, பரலோகத்தின் தேவனை அறிகிற அறிவு இப்பதான் வருது. யோசிக்கிறீங்களா? வாழ்க்கை துணை போயிடுச்சு, வாழ்க்கை வாரிசு போயிடுச்சு. இப்பதான் இங்க தெளிவு வருது. ஐயோ நான் தப்பு பண்ணேன். ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 5 to 8 வரை உள்ள வார்த்தைகளை வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம். நல்லா கேளுங்க, உன்னுடைய மாம்ச சிந்தை, இந்த சரீரத்தினுடைய யோசனைகள் எல்லாம் மரணம். ஆவியின் சிந்தையோ ஆனால் உள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுடைய ஆவிக்குரிய குணங்கள் ஜீவனும் சமாதானமும். ஜீவனும் சமாதானமும் எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நல்லா கேளுங்க, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய விடாமலும், கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கீழ்ப்படிய கூடாமலும் உன்னை மாற்றுகிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் ஆமென் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்திற்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது, கூடாது. என்ன அப்போ மாம்சத்துடைய கிரியை என்ன? கலாத்தியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 19 to 21 வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடம் இது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. ஆமென். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படி 21 பாவம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். இந்த 21 நம்மகிட்ட இல்லை. என்னை தேவன் பத்திரமாய் பாதுகாக்கிறார். மாம்சத்தினுடைய கிரியைகளில் நான் விழுந்து போகாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லி இங்கிருக்கிறவர்களும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் யோசிக்கிறீர்கள். அப்போ என்கிட்ட விபச்சாரம் இருக்கா? நான் விபச்சார பாவத்துக்கு போறதில்லை. அப்போ நான் வேசித்தனத்துக்கு நான் கோபப்பட்டாலும் அது சூரிய அஸ்தமானத்துக்குள்ளால நான் அதை முடிச்சிருவேன். ஏன்னா தேவன் சொன்னார்ல, கோபப்படு, ஆனால் சூரிய அஸ்தமனத்திற்குள் உன்னுடைய கோபம் தடிய வேண்டும் என்று சொன்னார். நான் அப்படித்தான் இருக்கிறேன். கர்த்தர் என்னை அப்படித்தான் நடத்துறார். இங்கே இருக்க யாராவது சொல்லுவீங்களா நான் பாவியிலும் பெரும்பாவி அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் மட்டும்தான் சொல்லுவேன், நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நான் இப்போ பாவமே செய்கிறதில்லை அப்படின்ற ஒரு உள்ளான உணர்வு உங்கள் எல்லா டைமே இருக்குது. அது எங்கேருந்து கற்றுட்டு வந்தீங்க தெரியுமா? இந்த பெந்தகோஸ்தேக்காரனுடைய பிரசங்கத்திலேருந்து கற்றுட்டு வந்தீங்க.
ஆனா பைபிள் சொல்லுது, தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் எவனோ அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான், தேவ சமூகத்தை தூரமாக்குறான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை 11 அப்போஸ்தலர்களில் பிரதானமானவன் என்று சொன்னவன், நான் அப்போஸ்தலர்களுக்கு எல்லாம் அப்போஸ்தலன் என்று சொன்னவன் சொல்றான், நான் பாவியிலும் பாவி. அடுத்து சொன்னா பாருங்க, அப்பா அதான் பெரிய ஆச்சரியம். நான் விரும்பாத பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது. இதனுடைய ஆழம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. உண்மை சொல்றேன், அவன் விரும்பாத ஒரு பாவம் அவனை மேற்கொண்டது, அவன் அதற்கு அடிமையானான். ஒத்துக்கொள்றான். நீ நம்ம ஒத்துக்கொள்வோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்போ நான் பாவத்தை பச்சை தண்ணி போல செஞ்சுட்டு வந்து சொல்லுவோம், நானா பாவம் செஞ்சேன்? பாஸ்டருக்கு வேறு வேலை வெட்டியே இல்லை. என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் பாவம் செஞ்சேன்னு சொல்லுவார். எப்போ பார்த்தாலும் பிசாசு போராடுதுன்னு சொல்லுவார். இவருக்கு வேலை இல்லை, என்ன பண்ணுறது? ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மாம்சத்தினுடைய கிரியைகள் உன்னிடத்தில் போராடுகிற வரைக்கும் உனக்கு குற்றபோதம் வராது. நீ பாவி என்கின்ற எண்ணம் வராது, தேவ சமூகத்திற்கு புறம்பாய் போனா என்கின்ற எண்ணம் வராது. ஆனால் நகோமிக்கு விதவை என்கின்ற பட்டப்பேரும் தன்னுடைய மருமகள் 2 பேருக்கும், யாரு? ஓர்பாளுக்கும் ரூத்துக்கும் புருஷன் இல்லாதபடி, பிள்ளைகள் இல்லாதபடி விதவையாக்கப்பட்டபடியினால் அவர்களை குறித்து இவளுக்கு கவலை வந்ததுனால இவ தன்னை உணர்ந்தாள். யோசிக்கிறீங்களா? உணர்ந்தவ என்ன செஞ்சா தெரியுமா? நான் எழுந்து என்னுடைய பூர்வீக ஸ்தலமாகிய பெத்தேலுக்கு நான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணான். முடிவு பண்ணிட்டு 2 மருமக்களை கூப்பிடுறா, வாங்க நீங்க ஒன்று செய்யுங்க, நான் உங்களை இந்த மோவாப் தேசத்திலிருந்து தான் தெரிந்து கொண்டேன், நீங்கள் இந்த மோவாப் தேசத்திற்கு சொந்தக்காரர்கள், நானோ இந்த தேசத்திற்கு சொந்தக்காரன் அல்ல, என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போறேன். நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுக்கு போங்க. மூத்தவள் ஓர்பாள் தன் மாமியாரை கட்டி பிடிச்சு அப்படி ஒரு முத்தம் கொடுத்துட்டு சொன்னா, மாமி நான் போயிட்டு வரேன். அவதான் நல்லவ. நம்ம எல்லாம் நிறைய பேர் அப்படித்தான். இந்த சபை சரியில்லை, இந்த உபதேசம் சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டருடைய வார்த்தை சரியில்லை, பாஸ்டர் உங்களுக்கு 2 ஸ்தோத்திரம், நாங்க போயிட்டு வரோம், போயிட்டு வாங்க. ஆனா அந்த இளையவள் இருக்காளே ரூத், அவ போய் சொன்னா, மாமி நான் எங்க போறதுக்கு, நான் உங்களை நம்பி வந்தாச்சு, உங்க மகனை நம்பி வந்தேன், உங்க கற்பத்தின் கனியை நம்பி வந்தேன், உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமாகிய புத்திர சுவிகார பாக்கியத்தை நம்பி வந்தேன், இனி நான் எங்க போறது? உன் கடவுள் முதல்ல, உன் ஊர் என் ஊர், நீ விட்டு வந்த வீடு என் வீடு, உன் கடவுள், நீ மறுதலிச்சு வந்த கடவுள் என் கடவுள், நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ எங்க சாகுறியோ அங்க நான் சாவுவேன், நீ எங்க வாழ போறியோ அங்க நான் வாழுவேன், நான் உன் கூட தான் வருவேன், இது சத்தியம். நகோமிக்கு ஒன்றும் சொல்ல முடியல, பேச முடியல நகோமிக்கு. நகோமி சொன்னா, சரி என்ன பண்றது, வா அப்படின்னு கூட்டிட்டு போனவளுக்கு சொந்த ஊருக்கு வந்த போது பரலோகத்தின் தேவன் அபரிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தார். நல்லா புரிஞ்சுடுங்க, நீங்க எங்கேருந்து வந்தீங்களோ அங்க போகணுங்க. ஏன்னா நீ இந்த பூமிக்கு சொந்தக்காரன் இல்லை, நீ பரலோகத்துக்கு சொந்தக்காரன், நீ அங்கே இங்கே வந்த, மறுபடியும் அங்கே போகிறதுக்கு நீ பிரயாசப்படணும். ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா? இந்த ஊரில் எப்படி சந்தோஷமாக வாழலாம், எப்படி நிம்மதியாக வாழலாம், எப்படி சஞ்சரம் இல்லாமல் சண்டை இல்லாமல் கடன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் எப்படி வாழலாம், இதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு, அப்போது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இது கேட்கிறவனுக்கு கிடைக்காது. நீ என்ன ஆசீர்வாதத்தை கேட்டாலும் ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. கிடைக்கணும்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அல்லேலூயா. வார்த்தையை சும்மா விளம்பிட்டு போனாரோ எங்க அப்பா? அல்லேலூயா. இல்ல, எல்லாம் கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சு தான் வச்சிருக்கிற. உனக்கு
நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? கேட்ட உடனே கொடுத்துருவார். எல்லாரும் சொல்லி தந்திருக்கிறாங்க, வாக்குத்தத்த வசனத்தில் கையை வச்சு ஜெபம் பண்ணு, உனக்கு எல்லாம் நடக்கும். நல்லா சொல்றேன். முதலாவது தேவனையும் தேவனுக்குரியவைகளையும் நாடு, தேவனுடைய ராஜ்யத்தை நாடு. நீ எங்கிருந்து வந்தாயோ அங்க திரும்பி போகணும். நல்லா புரிஞ்சுடுங்க. கடல்ல உப்பு தண்ணி நிறைய இருக்குது, ஃபுல்லா உப்பு தண்ணி. கட்டுமரத்தில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், தாகம் வந்தா கூட உப்பு தண்ணியை குடிக்க முடியாது. முடியுமா? முடியாது. அந்த அளவு உப்பு. சரியா? அந்த உப்பு தண்ணியை பரலோகத்தின் தேவன் சூரியனுடைய வெப்பத்தினால் அதை என்ன செய்கிறார்? ஆவியாக பண்றார். உப்பு தண்ணி ஆவியாகுது, மேலே போகுது, மேகமாகுது, அப்படியே கடந்து போகும். எங்கேயாவது போய் ஒரு மலையில இடிக்கும். இடிச்ச உடனே அது என்ன செய்யும்? மலையில மழையாக பெய்யும். மழையாக பெய்தால் கடல் தண்ணி மழையாக வருகிறது. அதில் உப்பு இல்லை. ஆனால் அந்த தண்ணியை அநேக காரியங்களுக்காக, குடி தண்ணிக்காக, விவசாயத்திற்காக, ஏதோ தண்ணி கரண்ட் எடுப்பதற்காக எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துறாங்க. ஆனால் மீதி தண்ணி எப்படியாகிலும் மறுபடி கடலில் போய் சேருகிறது. அல்லேலூயா. ஒரு தண்ணி கூட வேஸ்ட் ஆகாது. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு இல்லைனா 4 நாள் கழிச்சு, இல்லைனா 40 நாள் கழிச்சு, இல்லை 40 வருஷம் கழிச்சாவது அது கடலில் போய் சேரும். தன்னுடைய பிறப்பிடத்தில் போய் சேருகிற ஒரு இயற்கை தன்மையை பரலோகத்தின் தேவன் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நிர்ணயம் உன்னிடத்தில் கடந்து வந்தால் நீயும் நகோமியை போல அபரிதமான ஆசீர்வாதத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போவாய். அல்லேலூயா. இல்லாமல் ஒரு விடுதலை இல்லை, இல்லாமல் ஒரு ரட்சிப்பு இல்லை, இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. கேட்டா சொல்லுவாங்க, இயேசு உன்னை அழைக்கிறார் ஊழியம், நீங்க வந்துட்டா போதும். இயேசு உன்னை ரட்சிக்கிறார் ஊழியம், நீங்க வந்தா போதும். இயேசு சமாதானம் தருகிறார், நீ வந்தா போதும். அப்படித்தானே? ஒன்றும் நடக்காதுங்க. நீ மாறாம ஒரு காரியமும் உனக்கு நடக்காது. இயற்கையாக நடக்கிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும், பிசாசினால் நடக்கிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும். என் தேவனால் உனக்கு நடக்க வேண்டுமானால் உன்னில் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றங்கள் நகோமியுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த போது, நகோமி ஓர்பாளை விட்டுவிட்டு ரூத்தோடு கூட கடந்து வருகிறாள். ரூத்தனுடைய நடவடிக்கைகளை சற்று கவனிக்கிறாள் சபையாகிய நகோமி. ரூத்தாகிய விசுவாசி, ரூத்தாகிய மணவாட்டி உண்மை உத்தமமாக சபைக்கு உண்மையாக இருக்கிறாள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நகோமி ஆகிய சபைக்கு ரூத் உண்மையாக இருக்கிறாள். காலம் சென்றபோது நகோமி கேட்கிறாள், உனக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆனபடியினால் நீ என்ன செய், நீ ஒரு களத்திலே வேலைக்கு போகிறாய், அந்த களத்திலே போய் அவனுடைய மஞ்சத்திலே நீ என்ன செய், படுத்துக்கொள் என்று சொல்லி அனுப்புகிறாள். அவன் நமக்கு யார் என்று கேட்டால் உறவின் முறையான். வேதம் நல்லா சொல்லும். அவன் யாரு அப்படின்னா, ரூத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 1, 2 ஆகிய வசனங்களை வாசிங்க. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரர்களோட கூட இருந்தாயே, அவன் நம்முடைய உறவு முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்கள் உடுத்திக்கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் போதும். இங்க என்ன அப்படின்னா, நகோமி சொல்றா, உன்னை குறித்து எனக்கு கரிசனை உண்டு, அதனால வேலைக்கு போறக்கூடிய போவாசு கூட நீ போணும், அவன் நமக்கு உறவின் முறையான். ஆசீர்வாதம், விடுதலை, ரட்சிப்பு, பாளையத்திற்கு புறம்ப போகணும்னா நிசாரமான காரியம் இல்லை. இப்போ மாமியார் சொன்னபடி இவ என்ன செய்கிறா அப்படின்னா, போவாசுடைய கட்டிலில் போய் காலடியில் போய் படுத்திருக்கிறான். சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இல்லைன்னா வாஸ்து பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ காலடியில் யாரோ ஒரு ஆள் படுத்திருக்கிறாங்க என்று நினைத்து உறங்கி கிடந்த போவாசி எழுந்திருப்பான். என்னான்னு கேட்பான். இவ தன்னுடைய நிலைமையெல்லாம் சொல்லுவான். சொன்ன உடனே அவ சொல்லுவான், நான் உன்னுடைய உறவின் முறையான் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. வாசிங்க அதனுடைய. இப்பொழுது மகளை நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். நல்லா கேட்டுக்கிடுங்க. நீ சொன்னபடி உனக்கு நான் தான் சுதந்திரவாளி, இது உண்மைதான். ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ஆனா ஒரு பரிசோதனை கட்டம், சும்மா இல்ல. சோதனையை சகிக்கிற மனுஷன் சொன்னார் பாத்தீங்களா? பரிசோதனை கட்டத்திற்கு உட்படாமல் ஒருவனும் பிரகாசிக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே தங்கத்துக்கு மேல ஒரு ஆசை உண்டு.
ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜொலித்துட்டு இருக்கிற இந்த தங்கம் நேத்தைக்கு எப்படி இருந்து தெரியுமா? சாணாங்கி கலரில், எவனும் மதிக்க முடியாத ஒரு ரூபத்தில் எங்கேயோ கிடந்தது. அதை அந்த சாணாங்கி என்னன்னு தெரிஞ்சவன் எடுத்து பார்த்து அதை உருக்கி அதை அடித்து, இரும்பு கம்பியால் அடித்து சித்திரவதைப்படுத்தி அதை நோகடித்த பிறகு அது கலர் மாறிச்சு. அப்புறம் நெருப்பில் போட்டான், திரும்ப அடிக்க ஆரம்பித்தான். நெருப்பில் போட்டு அடிக்க, நெருப்பில் போட்டு அடிக்க, நெருப்பில் போட்டு அடிக்க அது பளபளக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் கழுத்துலையும் காற்றுலையும் போட்டுட்டு நடக்கிறீங்க. கிடைச்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஒருத்தனும் அதை நேசிச்சிருக்க மாட்டேன். நான் இதைத்தான் சொல்கிறேன். நீ தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய மனவாட்டியாய், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக பாளையத்திற்கு புறம்பே போக வேண்டுமானால் நீ சோதனையை சகித்தே ஆக வேண்டும். சோதனை சகிக்காம எவனுக்கும் எந்த ஆசீர்வாதமும் யாவுடைய கரத்திலிருந்து கிடைக்காது. அது ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், எந்த பரிசுத்தவனாக இருக்கட்டும், சோதனையை சகிக்காமல் ஆசீர்வாதம் வராது. நீயா இருந்தாலும் அப்படித்தான். நீ சோதனையிலிருந்து என்ன செய்யற? சோதனை வந்த உடனே என்ன பண்ற தெரியுமா? ஆண்டவரே, என்னால் தாங்க முடியலப்பா, அப்பா என்னை மன்னிச்சு, அப்பா எனக்கு இந்த சோதனையிலிருந்து என்ன விடுவியும். அவர் பார்ப்பாரு, சே என் பிள்ளைக்கு சோதனை கொடுத்து சுதந்திரவாளி ஆக்கலான்னு பார்த்தா இவன் இப்படி பண்ணுறான்னு, சரி சோதனை மாற்றிடுவோம் அப்படின்னு சோதனை மாற்றிடுவார். மறுபடியும் அவருக்கு ஆசை வரும், இதை பிள்ளை ஆக்கணும். நேற்று வந்த சோதனை 1 மடங்குன்னா இன்னைக்கு வர சோதனை 2 மடங்கு ஆகும். இப்போ இந்த சோதனைக்கு நீ என்ன செய்வ? அழுது புலம்புவ. சோதனையை எடுத்துருவார். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கழிஞ்சு 3 மடங்கு கொடுப்பார். வாழ்க்கை ஃபுல்லாக சோதனை வேண்டான்னு இருக்கிறபடினால் அவருடைய பிள்ளையாக ஒன்றால முடியாது. ஏதோ அவருடைய நாமத்தை தரித்தாய், அவருடைய நாமம் இருக்கிறபடினால் அவருடைய பிள்ளை என்கின்ற உரிமை உனக்கு இருக்குன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஆனால் அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை நீ விட்டுட்ட. ஏன்னா அவருடைய பிள்ளையை சோதிச்சு தான் அறிவார். ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே அவருடைய பிள்ளையாய் வாழ முடியாது. தேவன் நம்மிடத்தில் வருவார், ஆவியானுடைய வல்லமை நம்மிடத்தில் கிரியை செய்யும். அப்போது நம்மை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார், உபத்திரவத்தின் வழியிலே நடத்துவார். உபத்திரவத்தை ஜெயிக்காமல் இருந்தால், சத்தியத்தின்படி வாழாமல் இருந்தால், நீ சொல்லிட்டு இருக்கலாம் நான் அவருடைய பிள்ளை தான், அவருடைய பிள்ளை தான். ஆனால் அவருடைய பிள்ளையாய் நீ வாழ முடியாது. நகோமி தன்னை முழுமையாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ரூத்தை அர்ப்பணிக்க பண்ணுகிறாள். ரூத் இப்போ போவாசனுடைய சத்தத்தினுடைய ஊடாய் இப்போ நெருங்கிற சுதந்திரவாளிகிட்ட போனாளா இல்லது சுதந்திரவாளியோடு கூட இருந்தாளா என்பதை நாம் அறியணும். என்ன சொன்னார் அவரு? போவாஸ் சொன்ன வார்த்தை என்ன? நான் உனக்கு சுதந்திரவாளி தான், ஆனால் என்னிலும் சுதந்திரவாளி, என்னை விடவும் அதிக பாசம் உள்ளவன், என்னை விடவும் அதிக நேசம் உள்ளவன், என்னை விடவும் ஒன்றில் அதிக உரிமை உள்ளவன் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் பிசாசு. அல்லேலூயா. ஒருவேளை நீ அவனை விவாகம் பண்ண வேண்டுமானால் விவாகம் பண்ணிக்கொள். அவன் வேண்டாம், இவ போவாஸ் மேல பைத்தியம் பிடிச்சவளா இருக்கிறா, அதனால இவ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவனை விட்டுட்டா, என்கிட்ட வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். முடிவு என்ன தெரியுமா? அவ கிட்ட நெருங்கின சுதந்திரவாளிகிட்ட போகவும் இல்லை, அவன்கிட்ட ஒப்பீனியன் கேட்கவும் இல்லை. அவளுக்கு போவாஸ் மேல பைத்தியமாயிருந்தாள். ஆனபடியினால் போவாஸ் அவளை தன்வசப்படுத்தி அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். அவளை தன்னுடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஏன் என்று சொன்னால், மோவாப் தேசத்திலிருந்து தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து, தன்னுடைய பாவ கிரியைகளை உணர்ந்து எழுந்து புறப்பட்டபடியினால் நகோமியும் ரூத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மோவாப் என்பது மாம்ச இச்சை நிறைந்த இடம். உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தன் எச்சரிப்பு சத்தத்திற்கு தப்பி தேசத்தை அழித்த போது தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு ஒருத்தன் போனான். உங்களுக்கு தான் தெரியுமே. போனவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு அங்கே ஓடி போக முடியாது, நான் இந்த ஊரில் போகிறேன் அப்படின்னு சொல்லி போனான். போனவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு சந்ததி வேண்டும் என்று சொல்லி தன் தகப்பனாருக்கு திராட்சரசத்தை குடிக்க கொடுத்து மதுவிலே மயங்கின போது அவனோடு கூட சயனித்து அவனிடத்தில் பிள்ளை பெற்றபடியினால் மோவாப் என்கின்ற தகப்பனும் மோவாப் தேசமும் மோவாப் தேசத்தினுடைய ராஜாவும் உருவாயினான்.
இது மாம்சத்தினுடைய கிரியைகள், மாம்சத்தினுடைய இச்சைகள். மாம்சத்தினுடைய இச்சை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஐயோ. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு மாதம் மாம்சத்தினுடைய இச்சையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் வச்சுக்கலாம். மறுபடியும் விழத்தானே செய்கிறோம். ஏன்? வேதம் சொல்லுது, ஜெபிக்கிற போதெல்லாம் மாம்சத்தை கட்டுப்படுத்து, உபவாசிக்கிற போதெல்லாம் மாம்சத்தை கட்டுப்படுத்து. ஆனால் இந்த வசனத்துக்கு நம்ம யாரும் கீழ்ப்படுகிறது இல்லையே. உபவாசிக்காம ஜெபிக்காம இருப்போமே தவிர மாம்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய குணம் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் நகோமி எப்போது உணர்ந்தாளோ, ரூத்து தன்னை எப்போது உணர்ந்தாளோ, மோவாப் அதிபதி மோவாப்பினுடைய தேவன் என்னுடைய தேவன் அல்ல, பெத்தேலுக்கு சொந்தமான தேவன் தான் என்னுடைய தேவன், நகோமியுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்பதை உணர்ந்து கொண்டபடியினால் இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தாள். மாம்சத்தினுடைய கிரியைகளை கட்டுப்படுத்த ஆரம்பித்தாள். பிரியமான தேவச்சனமே, நீங்களும் நானும் புறப்பட தயாராக வேண்டுமானால் நம்முடைய மாம்சத்தினுடைய கிரியைகளை நாம் அடிமையாக்க வேண்டும். நாம சொன்ன இந்த மாம்சம் சாப்பிடணும், நாம சொன்ன அனுமதி கொடுத்தா இந்த மாம்சம் பேசணும், நாம அனுமதி கொடுத்தா இந்த மாம்சம் தூங்கணும், நாம அனுமதி கொடுத்தா இந்த உலகத்தினுடைய கிரியைகளை சிந்திக்கணும். முடியுமா? நடக்குமா? இது വളരെ കഷ്ടം. ഇങ്ങനെ സംസാരിച്ചാൽ എനിക്ക് എങ്ങനെ മനസ്സിലാവും? അതുപോലെയുള്ള വാർത്തയാകും ഇത്. ഒട്ടും മനസ്സിലായില്ല. വളരെ കഷ്ടം. എൻ്റെ ശരീരത്തെ എനിക്ക് അടക്കാൻ പറ്റില്ലല്ലോ. ഞാൻ പറയുന്നത് പോലെ ഇത് കേൾക്കില്ലല്ലോ. മാംസം പറയുന്നതാണ് ഞാൻ കേൾക്കണം, ഇല്ലേ? എൻ്റെ ശരീരத்திற்கு பேசும் தன்மை இருக்கிறது, என்ற சரீரத்திற்கு என்னை அடக்கியாளும் தன்மை இருக்கிறது. ஆனால் எனக்கு இல்லை, அடிமையாகும் தன்மை தான் எனக்கு இருக்கிறது. ஆனபடினால் என்னுடைய மாம்ச இச்சைகளுக்கு நான் அடிமையாகிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களையெல்லாம் சொல்லலை, நீங்களாம் நல்லவங்க. நான் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஐயா, நான் பொய் சொல்லலை, நீங்களாம் நல்லவங்க. நீ உன் மாம்சத்துக்கு கட்டுப்பட்டா இருக்கிற, பார்த்தீங்களா? இல்லையா? பார்த்தீங்களா? நல்ல பிள்ளை. நீ உன் மாம்சத்துக்கு கட்டுப்பட்டா இருக்கிற, இல்லை, நல்ல பிள்ளை, பார்த்தியா? ஆனால் நான் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பாவிகளும் பாவி என்பதை உங்களுக்கு முன்பாக உணர்த்துகிறேன். நீங்கள் பரிசுத்தவான் என்பதை நான் நினைப்பூட்டுகிறேன். ஆனா பரிசுத்தவான் நினைத்து 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 விழுந்து கொண்டிருக்கிறாய். மறந்துடாத, நீ சடுதியில் அகப்படுவாய். சடுதியில் ஆபத்து உனக்கு கடந்து வரும், மறந்து விடாத. ஆனா எனக்கு ஆபத்து வராது. ஏன்னா நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன். நான் பாவியிலும் பிரதான பாவி என்று நான் என்னை ஒத்துக்கொண்டு என்னை தேவ சமூகத்தில் சரண்டர் பண்ணுறேன். நான் பாவிதான் ஐயா, என் மாம்சம் என்னை ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஐயா, என்னுடைய உள்ளான மனுஷன் தோத்துக்கிட்டு தான் இருக்குதா ஐயா. நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு பலன் தாரும், எனக்கு நிலைவரமான ஆவியை தாரும். நானும் உம்மை துதிக்கணும், நானும் உம்மோடு கூட வாழணும். தவறு செய்து விட்டேன், மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன். நம்ம எல்லாம் அப்படி இல்லை. நான் நல்லா இருக்கிறேன், தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. சூப்பர் வசனங்க அது. ஆகையால் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். பார்த்தீங்களா? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மேலே உள்ள கண்டிஷன் எல்லாம் தேவையில்லை, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிறாரா? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் நிறைய இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. என் பைபிளில் தேவன் எனப்படுவது நிறைய இருக்கு. முக்கியமான தேவன் பிசாஸ், அதுக்கு முக்கியமான தேவன் உன் வயிறு. அதனால தான் உபவாசம் இருக்க முடியல. உன் வயிறு உனக்கு தேவன் தெரியுமா? அந்த தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் நீ ஒன்றை அடக்கிறதுக்கு விரும்பவே மாட்ட. தயவு செய்து சொல்றேன், நாமும் மோவாப் தேசமாகிய மாம்சத்தினுடைய கிரியைகளை விட்டு பெத்தேலுக்கு புறப்பட்டு போக வேண்டும். அது அப்பத்தின் வீடு, அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அது எங்கே இருக்குது? இப்போ
பாளையத்திற்கு வெளியே. ஏன்னா இவ்வளோ காலம் கொடுத்துட்டார் உன்னை பாளையத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு. இப்போ நீ பாளையத்திற்கு வெளியே போகிறதுக்கு உனக்கு வாசலை திறந்து வச்சிருக்கிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று யார் சொல்லுகிறார்? ஆனால் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். மாம்சத்திற்குட்பட்டவர்கள் அதில் நாங்கள் நடக்க மாட்டோம், பூர்வ பாதையில் நடக்க மாட்டோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வருந்தி விரும்பி பாளையத்திற்கு வெளியே கொண்டு போக பிரயாசப்பட்டான். ஆனால் அநேகர் போகவில்லை. தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் போகலைங்க. விரலிட்டு எண்ணக்கூடியவங்க தான் வெளியே போனாங்க. அதுபோல தான் இங்கேயும் எல்லாரும் போக மாட்டீங்க. இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, தேவனுடைய பார்வையில் நீங்கள் நிறைய பேர். ஆனால் எல்லாரும் பாளையத்திற்கு வெளியே போவீங்களான்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் வேணும். அதுக்காக தான் தேவனை தேடுறோம். உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருக்க இருப்பிடத்திற்கும் எந்த குறை இல்லாதபடிக்கு. நீ கேட்கறது உனக்கு கிடைக்காது. யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவனுக்கு தான் கொடுப்பார். எதை? பாளையத்திற்கு வெளியே போவதை, அந்த வழியை, பூர்வ பாதையிலே எவன் கடந்து போக நினைக்கிறானோ. ஆதிபிதாக்கள், அதனால தான் சொல்லுவேன், ஆபிரகாம் தேவன் ஆராதித்த தேவனை நீயும் நானும் ஆராதித்தால் மட்டும் போதாது. ஆபிரகாமுடைய கிரியைகள் ஒரு இடத்திலும் என்னிடத்திலும் இருக்கணும். நம்ம எல்லாம் சொல்ற கிறிஸ்தவர்களை பார்த்து, அவன் ஆபிரகாமின் தேவனை ஆராதிக்கல, அவன் ஆபிரகாமுடைய சந்ததி இல்லை. நீ சந்ததின்னு சொல்றீங்களா? நீ ஆபிரகாமுடைய பிள்ளைன்னு சொல்றீங்களா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு தருவார் என்று சொல்கிறீங்களா? நல்லதுதான். ஆனா ஆபிரகாமுடைய கிரியை உன்கிட்ட இருக்கா? சொல்லு, இருக்கா? யார்கிட்ட இருக்குது? இன்னும் ஆபிரகாமுடைய முற்கிரியைகள் எது செய்தாலும் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு செய்கிற கிரியை இன்னும் இருக்கு நம்மகிட்ட. ஆபிரகாம் கடைசியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய சுதந்திரத்தையும் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை பெறுவதற்காக தன்னை அழைத்த விதத்தை தன் மனைவியிடத்தில் கூட பேசாமல், தான் பெற்றெடுத்த சுதந்திரவாளியாகிய மகனிடத்தில் கூட சொல்லாமல் புறப்பட்டு போனான் பாருங்க. அங்கதான் ஆபிரகாமுடைய கிரியை ரைட். அதுவரைக்கும் ஆபிரகாம் பொய்யன், மனைவிக்கு அடிமை, பாசத்திற்கு அடிமை. எப்ப அவன் தன் காலில் நிற்க ஆரம்பிச்சானோ அப்பதான் அவன் தேவனுடைய பிள்ளை. இப்போ உனட்ட ஆபிரகாமுடைய கிரியைகள் இருக்கா? இல்லாத உனக்கு ஆபிரகாமுடைய தேவன் எப்படி தேவனாயிருப்பார்? இல்லாத போது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை அவர் சந்ததியாகிய உனக்கு எப்படி தருவார்? ஆபிரகாம் தேவனோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவன் பரலோகத்தில் இருக்கிறான், ஐஸ்வர்யவான், நரகத்திலே பாதாளத்திலே இருக்கிறான். வேதத்தில் நம்ம ஒரு ஓமையை வாசிச்சோம். அப்ப ஆபிரகாம் அங்கே இருக்கிறானா, நீயும் நானும் அங்கே போக வேண்டுமானால் ஆபிரகாமுடைய கிரியைகள் நம்மிடத்தில் கடந்து வர வேண்டும். நகோமியுடைய கிரியைகள், ரூத்தனுடைய கிரியைகள் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கடந்து வர வேண்டும். போவாஸ் யார்? இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, அநேக சிநேகம் உள்ள அந்த புருஷன் யார்? அறியணும். தெரியாது. ஆனா ரூத்துக்கு தெரிஞ்சிச்சு. அதனால போவாஸை விடாதபடி பிடிச்சுக்கிட்டபடியினால் போவாசுக்கு சுதந்திரவாளி ஆனாள். விருப்பமுள்ளவள், புத்தியுள்ள கன்னிகை ஆனாள், நல்ல மணவாட்டி ஆனாள். ஆனபடியினால் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அப்பிரியமான தேவச்சனமே, நீங்களும் நானும் ரூத்தாய் இருந்து ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருந்து ஆபிரகாமுடைய கிரியைகளை நீங்களும் நானும் செய்வோமே ஆனார், ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்குள் நீங்களும் நானும் கடந்து போவோமே ஆனால், நம்முடைய மாம்ச இச்சைகளை தகர்த்தறிவோமே ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போக முடியும். தேவன் தாமே உங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவாராக. ஆமீன்.